the route to the throne. சிங்காசனத்திற்கு அல்லது அரியணைக்கு செல்லும் வழி. அரியணைக்கு செல்லும் வழி. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 சவுலினுடைய மரணத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய சவுலினுடைய மரணம். ஆனால் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆயிருது ஒரு தாவீது ராஜாவா மாறுவதற்கு. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு 3 தலைப்புகள் இருக்கின்றன. அவசரப்படாத ஆயத்தம், unhurried preparations. அவசரப்படாத ஆயத்தங்கள். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7. இரண்டாம் அதிகாரம் 1 முதல் 7. குறிப்பு 1. தாவீது அவசரப்படவில்லை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாவீது அவசரப்படவில்லை. இதற்கு எதை ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னா 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19:2. ஆத்திரத்தில் நடக்கிறவன் தவறுவான். ஆகவே he was not haste or not rush. அவன் ஆத்திரப்படவில்லை. ஆத்திரத்தில் நடக்கிறவன் தவறுவான். 2வது, தேவனுடைய சித்தத்தை எதிர்நோக்கி பார்த்து கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சித்தத்தை எதிர்நோக்கி பார்த்திருந்து கீழ்ப்படிந்தார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. தாவீது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவராக காணப்படுகிறார். ஆகவே unhurried preparations, அவசரமாக அல்லது அவசரம் இல்லாத ஆயத்தம். அவசரமில்லாத ஆயத்தம். 2வது, உதவியற்ற டிஸ்ட்ராக்ஷன், தமிழ் என்ன சொல்லலாம், தொந்தரவுகள். unhelpful distractions. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிய. இதுல ஒரு 3 மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அப்னேர், இஷ்போஷேத், ஆசகேல் அண்ட் யோவாப். தாவீது அரசராக இருந்தாலும் அவர் கீழ் இருக்கிறவர்கள் எப்படியாக காணப்பட்டார்கள்? மூன்று, unhappy relations, மகிழ்வற்ற உறவுகள். தாவீதுக்கு 6 மனைவிகளும் பிள்ளைகளும் காணப்பட்டார்கள். இது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் அல்ல. தாவீதினுடைய இந்த சூழல்களை நாம் பார்க்கும்போது அரியணை ஏறியது தெரியும், ஆனால் அதற்கு பிற்பாடு இருந்ததான ஓட்டங்கள்,
அவசரப்படாத ஒரு வாழ்க்கை, நிதானமாக செல்லுகிறதான ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து புரியணும் இல்லையா? இப்போ தாவீதுக்கு அரண்மனைக்கு ஒவ்வொரு முறையும் நான் போகலாமா ஆண்டவரே விசாரித்தான். எப்ரோனுக்கு போ அப்படிங்கிறாரு, அங்க போங்கிறாரு, இங்க போங்கிறாரு. தாவீதினுடைய அபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த காலை நேரத்தில் ஒரு 3 செய்திகளை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். தேவன் கொடுத்தார் உண்மை, தேவன் தான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் உண்மை. ஆனால் அதை அடைவதற்கு அவர் அவசரப்படவில்லை. இது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய முறை பிரேக் ஆகுது. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிடையாது, சில விஷயங்கள் காணப்படுகிறதானே. இப்போ பிரேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா நெட்வொர்க் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அது நான் காரணம் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்போ அவனுடைய குடும்பத்திற்குள் காணப்படுகிறதான, அப்ப தேவன் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றுவதற்காக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல ராஜாவா மாறுறான் பாருங்க. இப்ப நேரின் குமாரனும் சவுலின் படைத்தலைவனுமா இருந்த அப்னேர் சவுலின் குமாரனா இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை இஸ்ரவேல் முழுவதிலும் ராஜாவாக மாற்றினான். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்களேன். அப்னேருடைய இந்த விளையாட்டு பயங்கரமான விளையாட்டு. அதே மாதிரி யோவாபு இருந்தான். யோவாப் அங்கே சாயாதவனா இருந்தும் அப்படிலாம் வசனம் இருக்குது. இப்போ இஸ்போசேத்தை ராஜாவாக்குறான். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்துமே ராஜாவின் நாட்கள் மொத்தம் 7 வருஷங்களும் 6 மாதங்களும் ஆகும். இப்ப அப்னேர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு கொண்டு போயிடும். அப்ப நேரின் குமாரனாகி அப்னேர் சவுலின் குமாரனாகி இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயிமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அங்கே யுத்தம் நடந்துச்சு. இப்ப அப்னேருக்கும் யோவாபுக்கும் பிரச்சனை. அங்கே சிலம்பம் விளையாடட்டும்னு இருக்கு பாருங்க நம்ம தமிழ் பைபிள்ல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது என்ன அப்படின்னா, சிலம்பம்ங்கிறது வந்து சண்டை கிடையாது. சண்டை நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ சும்மா சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருடைய கழுத்தை ஒருத்தர் வெட்டுறது, ஒருவர் தலையை பிடிச்சி ஒருத்தர் வெட்டுறது, இதுதான் சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. அது தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன், அல்லது தவறான டிரான்ஸ்லேஷன் சொல்ல முடியாது. அந்த புரிந்து கொள்ளுதல் இடம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான இடம். சரிங்களா? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வன்மம். சவுலின் மகனை நான் ஆக்கிட்டேன்,
திருப்பி எல்லாரும் அங்க சண்டை போட்டோடனே அப்னேரை பின்தொடர்ந்து போறான். ஆசகேல் என்ன செய்யறான் அப்படின்னா அப்னேரை பின்தொடர்ந்து போறான். இந்த சண்டை முடியறதுக்குள்ள அப்போ அங்கே யோவாப், அபிசாய், ஆசகேல் அண்ணன் தம்பி. யோவாப், அபிசாய், ஆசகேல். ஆசகேல் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்னேர் சொல்றான், நீ ஏன் இப்படி துரத்தி கொண்டு போற? அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா? ஆமா. நீ ஏன் நீ போயிரு அப்படிங்கிறான். அப்படின்னு ஆசையில், நீ என்னை ஏன் பின்தொடர்கிற? போயிரு. அப்போ உங்க யோவாப்பை நான் எப்படி பார்ப்பேன்? இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதான ஒரு விஷயம், முரண்பாடுகள். நீங்க 1 ராஜாக்கள் புத்தகத்தை நீங்க தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அரசியல் நடந்திருக்கும். assassinations. The word assassinations recorded by the Hindu newspaper first time in the editorial. இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது இந்த வேர்டு தான் ஃபர்ஸ்ட் ஹிந்து பேப்பர் அறிமுகப்படுத்து. இந்த வேர்டு வெக்காபுலரி அசாசினேஷன்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. கில்லிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த அசாசினேஷன். அசாசினேஷன் அப்படின்னா அரசியல் கொலை. கொலை வேற, அரசியல் கொலை வேற. மர்டர், கில், மர்டர், அசாசினேஷன், இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குது. தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்த போதிலும், ஆண்டவர் அவனை அரசராக நியமித்த போதிலும், அபிஷேகம் இருந்த போதிலும், உண்மையிலே தாவீதின் இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு ட்ரிக் பண்ணியிருப்போம். நான் ஒரு ட்ரிக் பண்ணியிருப்பேன், அடிச்சு தூக்குறா அப்படின்ட்டு இருப்பேன். தாவீது அப்படி செய்யவே இல்லை. இப்போ அண்ணன் எப்ப இந்த கிளம்புவாரு, திண்ணை எப்ப காலியாங்கிற கதையில தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஊழியங்களில், குடும்பங்களில் தேவன் தந்திருக்கதான பொறுப்பு மிக உன்னதமானது. தாவீதினுடைய பொறுமை, உண்மையே சொல்றேன், அந்த இடத்துல அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, ஏன் இந்த சிங்காசனத்தை உன் தலைமுறைக்கு நான் கொடுப்பேன், உன் சிங்காசனத்தின் வழியாக யார் வருவார், மேசியா வருவார்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, he waited. such a wonderful. இன்றைக்கு ஜனங்களுக்கு இன்னைக்கு காத்திருத்தலும் பொறுமையும் என்பது சுத்தமா இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில உதவியற்ற சூழல்கள் வந்தன, விருப்பமற்ற உறவுகள் வந்தன, தேவனுக்கு சித்தமில்லாத செயல்களையும் அவர் செஞ்சிருந்தார். ஒரு மனைவியை கட்டியிருந்திருக்கலாம், அது ஆண்டோடைய சித்தத்துக்கு எதிரானதான், பாலிகாமி தான். God against polygamy. So we never justify the Old Testament righteousness people when they married polygamy, when they did polygamy. We never justify. அதை நம்ம நீதிப்படுத்தவே முடியாது, அதை நியாயப்படுத்தவே முடியாது. தப்புனா தப்பு தான், முடிஞ்சு. அப்போ சவுலைக்கும் தாவீதுக்குமான வித்தியாசத்தை பரிசுத்தாவே வைப்பதற்கான காரணம், he never waited, he is waited. காத்திராத ஒரு மனிதன், காத்திருப்பை விரும்பாத ஒரு தலைவன், காத்திருப்பதையே விரும்புகிறதான ஒரு தலைவன். நம்ம இன்னைக்கு 31 அக்டோபர் 31, இன்னைக்கு கையில எல்லார் கையிலையும் 1,00,000 பிரதிகள் அடித்து நியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பிரதி அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது
அதுக்காக TTS கொடுக்கல. கொடுக்கல மீன்ஸ் எப்ப கொடுக்காங்கன்னா 20ஆம் தேதி கொடுக்குறாங்க, 15ஆம் தேதி 20ஆம் தேதி கொடுக்குறாங்க. 10 நாள்ல 1 லட்சம் பிரிண்ட் அடிச்சு எல்லார் கையிலயும் எல்லா விசுவாச கையிலயும் கொடுக்க முடியாது. சரி, டிசைன் பண்ற தம்பிகிட்ட கேட்டேன், என்னப்பா செஞ்சிருக்கீங்க? நீங்க பாம்பு பேட்டிங்களா ஜூம் என்னை வெளியே தள்ளிவிட்டது. நான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம செய்யலையே அப்படின்னு நினைக்கும் போதுனால் இது நிச்சயமாக நம்ம ஒரு கொஞ்சம் குட்டி புக்கு மாதிரி நம்ம செய்வோம், வெளியிடுவோம். லிட்ரேச்சர் அப்போ எனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பேர்டன். ஸோ இது எல்லார் கையிலும் போகட்டும். இதுல என்ன இருக்குது, என்ன விஷயம் இருக்குது? இப்போ தேவனுடைய சித்தம் நாம நினைக்கிறது ஒண்ணா இருக்கிறது. தேவனுடைய திட்டம் நாம நினைக்கிற பிரகாரமாக அல்ல, அவருடைய காலத்திற்கு நான் மாற வேண்டும். ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. ஏற்ற வேலை வரும்போது அப்போ இன்னைக்கு வெளியிட வேண்டியதான அந்த இதுக்கு யாருமே இது வரைக்கும் ஆஃபரிங் எதுவுமே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு ஆஃபரிங் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிக்கு இந்தாங்க பாஸ்டர் சொல்லிட்டு வர்றது இது வந்து 2வது முறை. மற்ற நேரம்லாம் என் கை காசை போட்டு தான் நான் அடிப்பேன். அப்போ சில நம்ம ப்ரீ பப்ளிகேஷனை நம்ம பணம் வாங்கி நம்ம அடிச்சு கொடுப்போம். சரிங்களா? இப்படிதான் நடந்திருக்குது. அப்போ நான் புரிந்து கொண்டேன், ரைட், ஓகே, இந்த 95 நியாயங்களை நம்ம புக்கா கொண்டுறணும். இன்னும் நல்ல தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல. ஏன்னா டிடிஎஸ் தமிழ் வந்து எல்லாராலையும் புரிய முடியாது. அது இன்னும் கொஞ்சம் லகுவா மாற்றி அனைவருக்குமான ஒரு இதா கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை எனக்கு எடுத்துக்கிறேன். அதை மாத்தினா நல்லா இருக்காது. அந்த டேர்ம்ஸ்ல அவ்வளோ டஃப்பா இருக்கும். ஜெர்மன்ல அந்த டேர்ம்ஸ்லாம் டஃப்பா இருக்கும், இங்கிலீஷ்ல அந்த மாதிரி டஃப்பா இருக்கும். காட்ஸ் கிரேஸ் நம்ம நிச்சயமா கர்த்தர் சித்தமானால் பிப்ரவரி மார்ச்ல நம்ம கொண்டு வருவோம். இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு புரியாது. மனிதர்கள் தடுக்கிற மாதிரி தோணும். நம்ம முயற்சியை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய காரியங்களை மனிதர்கள் தடுப்பது போல தோன்றலாம். தடுத்துதான் பார்க்கட்டும், தடுத்து நிறுத்தவும் செய்யட்டும். ஏற்ற வேளையில் தாவீதை போல தேவன் நம்மை சரியான வழியில் ஆண்டவராயிருக்கிறார். நான் கர்த்தர் என்னை கொண்டு இதை செய்ய வேண்டுமானால் அவரை என்னை கொண்டுதான் செய்வார். ஒருத்தரை வீழ்த்தி தட்டி அவனை கீழே தள்ளி நான் மேல உட்காரணும். இது நான் உலகத்துல பேசல, நான் கிறிஸ்தவ உலகத்தை பேசிட்டு இருக்கிறேன். அரசியல் கேட்க வேணும். அது குப்பை அது.
தேவன் ஒருவேளை அப்படியே நான் வராமல் போனாலும் அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவோம். அப்போ தலைமைத்துவத்திற்கான ஒரு வழிகாட்டலை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்க முடியும். அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டு திருப்பி நீ வா அப்படின்னு சொல்லும்போது வருவதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இவன் அரசியல் பண்றான், இவன் ஊழியக்காரன் தான், இவன் அரசியல் பண்றான் அப்படிங்கிறது ஆண்டவர் தெரியாதா? தெரியும் அல்லவா? அப்போ அவர் அனுமதிச்சிருக்கிறார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். கர்த்தர் ஏற்ற வேளையில் கொண்டு வருவார். இந்த காலை நேரத்தில் நாம் புரிந்து கொள்வது, அவசரப்பட வேண்டாம், நிதானமா இருப்போம், பொறுமையா இருப்போம். உங்களுக்கு வர வேண்டியதான அந்த சர்வீஸ், உங்களுக்கு வர வேண்டியதான அந்த சர்வீஸ் ரெக்கார்டு நிச்சயமா ஆர்டர் கொண்டு வருவார். மனிதர்கள் அந்த சர்வீஸ் ரெக்கார்டை கட் பண்ணலாம், ஆனா தேவன் தூங்க விட மாட்டார். அதிகாரிகளை தூங்க விட மாட்டார். மேல இருக்கிறவங்க ஊழியர்களை தூங்க விட மாட்டார். பரட்டி பாடுறா அப்படின்னு சொல்ல பரட்டி பார்க்க வைக்கும் போது அந்த சர்வீஸ் ரெக்கார்டில் உங்க பேர் இருக்கும். ஏன் இவனுக்கு ஏதாவது ஹானர் பண்ணீங்களாப்பா, ஏதாவது செஞ்சீங்களாப்பான்னு வரும்போது மொர்தெகாய் உயர்த்தப்பட்டது போல இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவன் செஞ்ச பெரிய விஷயம் மனிதர்களால் நினைக்கப்படாமல் போய் விட்டு விட்டது. ரெக்கார்ட்ல இருக்குது, ரெக்கார்ட்ல இருக்குது. இந்த ரெக்கார்ட் ஆண்டவர் கையில இருக்கிறது. அவர் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த தேவன் மறக்காத தேவன். நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து நிச்சயமாக தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியது போல இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஊழியத்துல உங்களை நிறுத்த நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். மனிதர்கள் துரோகம் செய்வார்கள், தேவன் துரோகம் செய்ய மாட்டார். மனிதர்கள் காலை வாருவார்கள், ஆண்டவர் தூக்கி விடுவார். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். ஷாலோம் டு ஆல். ஜெபிப்போம். இதாவே குமாரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனமும் வல்லமையும், நீர் எங்களுக்கு அளிச்சிருக்கிறதான நன்மைகளுக்கும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அவசரப்படாமல் நிதானத்தோடு பொறுமையோடு ஓட கற்றுக் கிருபை தாரும். மனிதர்கள் எங்களுக்கு துரோகம் செய்யலாம், ஆனால் நீர் எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீர். எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களையும் நாங்கள் மன்னித்து உம்முடைய அரசாட்சிக்குள், உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் இணைந்து ஓட கற்றுக் கிருபை தருவீரார். தாழ்த்துக்கிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் எங்க நல்ல. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசித்து சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள். Shalom to all. God bless you. Amen. Thank you. Thank you. Thank you.